தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பெரிய கோவில் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறதோ, அதே அளவுக்கு அங்கு உள்ள ஒரு பொம்மையும் பிரசித்தி பெற்றது. அந்த பொம்மை தான் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. ஒரு நாள் அந்த தஞ்சாவூர் பொம்மைக்கு ஒரு பெரிய ஆசை வந்தது. அது என்ன தெரியுமா? பெரிய கோவில் கோபுரத்தின் உச்சியில் ஒரு சிறிய பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டிக்குள் ஒரு மாயப்பொருள் இருந்ததாகவும், அந்த மாயப்பொருள் கோபுரத்தின் அடியில் ஒளிந்திருக்கும் புதையலை கண்டுபிடித்து தருவதாகவும் அந்த பொம்மைக்கு தெரிஞ்சது. ஒரு நாள் இரவானதும் மற்ற எல்லா பொம்மைகளும் தூங்கிட நம் தலையாட்டி பொம்மை மட்டும் கண் விழித்து ஆட்டம் போட்டுக்கொண்டே வெளியே வந்தது. அங்கிருந்து மெதுவாக நடந்து கோவில் கோபுரத்தை நோக்கி சென்றது. கோபுரத்தின் உச்சியில் செல்ல வேண்டும். ஆனால் அந்த பொம்மையால மேலே பறக்க முடியாது. அதற்கு வேறு யாரிடமும் உதவி கேட்க முடியாது. அதனாலே அது ஒரு ரகசிய வழியை தேடியது. அது கோவில் கோபுரத்தின் ஒவ்வொரு சிலையாகவும் ஒவ்வொரு கல்லாகவும் மாறியது. அப்படி மெதுவாக ஒவ்வொரு இடத்திலும் பயணித்து ஒரு வழியாக கோபுரத்தின் உச்சியை கடைந்தது. மாயப்பெட்டியை பார்த்தது. பெட்டியை திறந்ததும் அதிலிருந்து ஒரு சின்ன நட்சத்திரம் வெளிவந்தது. அந்த நட்சத்திரம் ஒளியாக மாறி கோவிலின் அடியில் இருக்கும் புதையலை அந்த பொம்மைக்கு காட்டியது. அந்த நட்சத்திரம் காட்டிய வழியில் அந்த பொம்மை கோபுரத்தின் அடியில் சென்றது. அங்கே ஒரு சிறிய ஓலைச்சுவடி இருந்தது. அந்த ஓலைச்சுவடியில் அதில் புதையல் என்பது பொருட்களில் அல்ல, நமது பாரம்பரியத்திலும் வரலாற்றிலும் பெருமைகளிலும் தான் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருந்தது. இதை கண்டதும் அந்த பொம்மைக்கு ஒரு உண்மை புரிந்தது. புதையல் என்பது பணமோ நகையோ அல்ல, நமது கலாச்சாரம், பாரம்பரியம், நாம் பின்பற்றும் பழக்க வழக்கங்கள்தான். இந்த உண்மையை அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்று அந்த பொம்மை உறுதி எடுத்துக்கொண்டது. அதிலிருந்து அந்த பொம்மை தன்னுடைய தலையை மட்டும் அசைத்து இந்த உலகத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எங்கள் கலாச்சாரமும் பாரம்பரியமும் தான் உண்மையான புதையல்.